யாராச்சும் கொஞ்சமாக நமக்கு அட்டென்ஷன் கொடுத்தாலே அது லவ்னு நினச்சி சந்தோஷப்படுறோம்ல. அந்த அளவுக்கு வி ஆர் லாங்கிங் ஃபார் சம்மன் எல்சஸ் டைம் இப்போல்லாம். ஆனால் அது அட்டாச்மெண்ட் இஷ்யூஸில் தான் போய் முடியும். அட்டென்ஷனுக்கும் அஃபெக்ஷனுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? அட்டென்ஷன் இஸ் லைக் நம்ம ஒருத்தர்கிட்ட காட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட், ஃபோக்கஸ் எக்ஸெட்ரா. லைக் யாராச்சும் நம்மகிட்ட பேசுகிறப்ப லிசன் பண்ணுறது, அவங்களோட மெசேஜஸ்க்கு இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அவங்களோட எக்ஸ்க்ளூசிவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இது மொமெண்ட்ரி. அஃபெக்ஷன் இஸ் லைக் நம்ம ஒருத்தருக்கு தர அந்த வார்ம்த், கேர் எக்ஸெட்ரா. லைக் அவங்களோட எமோஷனலி கனெக்டடாக இருக்கிறது, அவங்களோட வெல்பீயிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, எக்ஸ்பிரஸிங் லவ் அண்ட் கேர் த்ரூ கன்சிஸ்டன்ட் ஜெஸ்டர்ஸ். இது மொமெண்ட்ரி கிடையாது, லாங் லாஸ்டிங். அட்டென்ஷன் யார்கிட்ட வேணாலும் கிடைக்கலாம், ஈவன் வித் பாசிங் கிளவுட்ஸ். ரேண்டமாக ஒரு பர்சன் ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக கூட அட்டென்ஷன் கொடுக்கலாம். ஆனால் அஃபெக்ஷன் சில பேர்கிட்ட தான் கிடைக்கும், ஜெனுவின் பீப்புள். அட்டென்ஷன் நோட்டீஸ் பண்ணும், அஃபெக்ஷன் நர்ச்சர் பண்ணும். அட்டென்ஷன் உங்களோட கதையை கேட்கறது, அஃபெக்ஷன் உங்களோட பெயினை புரிஞ்சுக்கிறது. அட்டென்ஷன் சிக்ஸ் யுவர் ப்ரெசன்ஸ், அஃபெக்ஷன் சிக்ஸ் கனெக்ஷன். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களை பார்க்க வர்றது அட்டென்ஷன், உங்களை பார்த்துக்க வர்றது அஃபெக்ஷன். புரிஞ்சுதா?